صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم جل شأنك إلى தகஜுடைய துறையில் அமர்ந்து பவர் செய்தவானாக மக்கள் விடுத்த நேரம் முதல் கண்மூலம் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் முஸ்லிமாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தவாயில்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமாத்தை இவாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. இயற்கை சீற்றங்கள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டும் மனித குலத்தை பாதுகாத்தருவானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டும் பாதுகாத்தருவானாக. நம்முடைய நாட்டங்கள் சேற்றங்கள் ஆசிரியர் ஆரோக்கியங்கள் அத்தனையும் அவருக்கு பொருத்தமான ஆக்கி வைத்து அவை நிறைவாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க தௌஃபீக் செய்வானாக. அவர் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலைக்கு வைத்து விட்டு ஒதுக்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூஸா மின் கப்ல் ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டதை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா? இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டவர் நேர் வழியில் இருந்து தவறிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்ட மாதிரியே நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே ஒரு வசனத்தை சொல்றான். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களோட எந்த அளவுக்கு அந்யோன்யமா இன்வால்வ் ஆகி பழகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன சாப்பாடு வேணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. இன்னைக்கு என்ன மெனு, இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு சொல்லி இவங்க கற்பனை பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு வேணும்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அந்த சாப்பாடு வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஒரு நபி மாதிரி இல்லை. அவர்களுடைய சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தந்தை மகனுக்கு சிறந்த நண்பன் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் தந்தை. அதே மாதிரி மகனுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொன்னா தந்தை தான், அதுக்கப்புறம் தான் அர்த்தம். அதே மாதிரி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லை, ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சகோதரராக நட்பு ரீதியாக அவங்க பழகினாங்க. அதனால அவன் என்ன செய்வான்னு சொன்னா எல்லா கேள்வியுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பான். அந்த பக்ரா விஷயத்துல, மாடு விஷயத்துல வரும், எந்த மாட்டா இருக்கிறது, என்ன கலர் மாடு, அதோடைய தன்மை என்ன, இது நபிகிட்ட கேட்க வேண்டியது இல்லை. ஆனா அவங்க அப்படி பழகிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களோடு நெருங்கி பழகியதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்டுருவாங்க. அவங்கள அதை ஒரு பெருசா எடுத்துக்கல, அல்லாம அதை விட்டுட்டான். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் அது மாதிரி கேள்வி கேட்கிறதுக்கு சில நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, முயற்சி பண்ணாங்க. அதை அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூஸா மின் கப்ல். இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்வி கேட்டதை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி. நம்ம காலத்திலேயே சில பேர் கேள்வி மன்னன்லாம் இருக்காங்க. நிச்சயமா ஏற்கனவே 950 வாட்டி அந்த கேள்வியை தான் கேட்டிருப்பான். திரும்ப அதே கேள்வி. ஏன் அது 3வது ரக்காத்துல சூரா ஓதணுமா வேணாம்? இதே நபர் இதே கேள்வியை கிட்டத்தட்ட 25,000 வாட்டி கேட்டிருப்பான். திரும்பவும் கேட்கணும், ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு சிந்தனையில முன்னைக்கு பின்னைக்கு கொஞ்சம் ஜஸ்ட் சேஞ்ச் மாற்றி சொல்லும். இவருக்கு சட்டம் தெரியலப்பா, அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்றாரு, இப்படின்னு என்ன செய்ய வேண்டியது, இதை ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு அது மாதிரி கேள்வி கேட்டதை அல்லாஹ் கண்டிக்கிறான். அடுத்தவன் சொல்றான், ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை மாற்றிக்கொண்டவர். அவன் குஃப்ர்ல இருந்து கேள்வி கேட்கிறான், ஈமான்ல இல்லை. அதிகமான கேள்வி என்ன செய்யாது, இஸ்லாத்தில் இருக்கும் பொதுவாக நமக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கு, காலு ஆமன்னா
அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நபியுடைய மொழிகள் இருந்து ஏதாவது சொல்லப்பட்டா ஆமாண்ணா சொல்லணும்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு போயிருக்கேன். அதில் கொடையாளியேங்க செய்யக்கூடாது, கொடையக்கூடாது. குடைஞ்சு கேள்வி கேட்காதீங்க. அப்படி குடைஞ்சு கேட்டால் ஈமானுடைய அடையாளம் இல்லை, இறை மறுப்பு குஃப்ருன்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் துருவி கேள்வி கேட்க கூடாது என்று மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே தடை விதிக்கிறான். ஒரு விஷயம் நடக்க போகுது, நடக்கவே இல்லை, முன்னறிவிப்பு செய்யறாங்க நபி. அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, துருவி கேட்கக்கூடாது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பாதீர்கள், உங்களுக்கு அவை வெளிப்படுத்தி காட்டப்பட்டால் தீங்கு தரும். சில விஷயத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம், அதை வெளிப்படுத்தினா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வரும், தீமை ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால சில விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை போய் தோண்டி கேட்காதீங்க. வெள்ளிக்கிழமை கியாமத்து வருமா, இது செய்யறது வெள்ளிக்கிழமை கியாமத்து வருமா பொதுவான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை மேம்போக்கா விட்டுட்டு போயிடணும். எந்த வெள்ளிக்கிழமை வரும், நோம்புக்கு முன்னாடியா பின்னாடியா நமக்கு தெரியாது. அல்லாஹ் இன்னும் 1000 ஆண்டுகள் கூட இந்த பூமியை வைத்திருக்க நினைத்திருக்கலாம். காமத்துடைய அடையாளம் வந்திருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் 1000 ஆண்டு வச்சிருக்கலாம். ரகசியம் அவனுக்கு தெரியும். அது விஷயமா கேள்வி கேட்கிறது. அடுத்து கேட்கிறது, அல்லாஹ் நம்மளை இப்ப பார்த்துட்டு இருக்கானா, அல்லாஹ் நம்மளை இப்ப பாக்குறானா, எங்க இருந்தாலும் நல்லா பார்ப்பாங்கிறது நம்முடைய அகீதா கொள்கை. எங்கிருந்தாலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு தப்ப முடியாது அப்படிங்கிறது என்னது, நமக்கு சொல்லப்பட்ட தெளிவான ஒரு இது. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அது தொடர்பான வசனம் அருள பெற்ற பிறகு நீங்கள் விளக்கம் கேட்டால் உங்களுக்கு விளக்கம் கூறப்படும். அதே நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி அது நிகழ்வதற்கு முன்பே கேள்வி கேட்காதீர்கள். ஏனென்றால் அவ்வாறு கேட்ட காரணத்தினாலேயே திரும்ப கேட்கறதுனால அல்லாஹ் அதை தடுத்தே விடுவோம். உதாரணமா 27வது இரவு லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு அல்லாஹ் அறிவிச்சார். ரசூலுல்லாஹ் சொல்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ரமலான் மாசத்துல இந்த இரவுல லைலத்துல் கத்ருடைய இரவு சொல்றதுக்கு தான் வெளியில வர்றாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட சண்டை சச்சரவு இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து இதிலே நேரம் போய் அதை சமாதானப்படுத்துறதுல எந்த இரவுங்கிறது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எந்த இரவுங்கிறது மறக்கடிக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ரமலான் மாசத்துல கடைசி 10 இரவுகள்ல ஒற்றைப்படையில தேடிக்கொள்ளுங்க. அது மாதிரிதான் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப திரும்ப இந்த விஷயத்துல கேள்வி, ஏன் சொல்லப்பட்டது, ஏன் மறக்கடிக்கப்பட்டது? அதுல ஒரு நன்மை என்ன, ஒரே ஒரு இரவு என்பதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு இரவுல அமல் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி ஒரே இரவு சொல்லப்பட்டா அந்த ஒரு இரவுல அமல் செஞ்சுட்டு மற்ற நல்ல கடையை சாத்திட்டு போயிருவீங்க, அமல் செய்ய மாட்டீங்க. இப்ப கடைசி 10 இரவுன்னு சொல்லுவோம். கடைசி 10 இரவுகள்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு அமல்களை அதிகப்படுத்துவோம். எந்த இரவோ அந்த இரவு கண்டிப்பா கிடைச்சிடும். அப்படி ஒரு நன்மை இருப்பதாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் உங்களுக்கு எதை பற்றி அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறேனோ அதை செய்யுங்க, அதை செய்யாம இருந்துடாதீங்க. அதே போன்று எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறேனோ அதை செய்யாம இருங்க, அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதான் நமக்கு ஆர்டர், இதான் நமக்கு சொல்லப்பட்ட சட்டம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய விஷயம் பிரபலமான ஒரு இது, உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருஷமானு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கான். ஃபர்லு, தொழுகை எப்படி ஃபர்லோ, ஜகாத் எப்படி ஃபர்லோ, நோன்பு எப்படி ஃபர்லோ, அதே மாதிரி ஹஜ்ஜு கடமை அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் கடமையான்னு கேட்டார். அவர் கேட்டது தப்பு இல்லை, ஏன்னா தொழுகை ஒவ்வொரு நாளும் கடமை, ஜகாத் ஒவ்வொரு வருஷமும் கடமை, நோம்பு ஒவ்வொரு ரமலான்லையும் கடமை, இது மாதிரி ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷமும் கடமையானது அவர் கேட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு பதில் சொல்லல, பேசாம இருந்தாங்க. திரும்ப எந்திரிச்சு கேட்டார். 2-3 தடவைகள் அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இல்ல, பல் குல்து நஅம் லவஜபத் சொன்னாங்க. இல்ல கடமை இல்லை, ஒவ்வொரு வருஷமும் கடமை இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆம்னு சொல்லியிருந்தேன்னா வருஷம் பூரா ஹஜ்ஜு கடமையா இருக்கும். எவ்வளவு பெரிய சிரமம். ஒவ்வொரு செல்வந்தரும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகுது, எவ்வளவு பெரிய சிரமம். எனவே
இந்த மாதிரி துருவி துருவி என்ன செய்யாதீங்க, கேள்வி கேட்காதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறைச்சு வச்சிருப்பான். அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்க விஷயத்தை நீங்க கேட்காதீங்க. ஒரு சில கேள்விகளை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டதை பாராட்டி பேசுறான். உம்மிடம் அவர்கள் மதுவை பற்றி கேட்பார்கள், சூதாட்டத்தை நபியே உங்கள்கிட்ட மது அருந்துவதை பற்றியும் சூதாட்டத்தை சீட்டு விளையாடுறதை பற்றியும் கேட்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, இந்த ரெண்டு விஷயத்திலையும் நன்மை இருக்கிறது, ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கு. அப்ப அந்த காலத்துல மது ஏன் அருந்துனாங்கன்னு சொன்னா, வேலை பளு, கடுமையான வேலை, 14 மணி நேரம் 15 மணி நேரம் தோட்டு துறவுகள்ல பேரிச்சம்பழ தோப்புகள்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து உடனே தூக்கம் வராமல் இருக்கிறதாக சிறிது அந்த மதுவை அருந்தி தூக்கம் வர வச்சாங்க. அப்ப அது ஆகுமாக்கப்பட்டிருந்த நேரம். அதே மாதிரி இந்த அந்த வேலை பளுவின் காரணமாக மனசை ரிஃப்ரெஷ் ஆக்கிறதுக்காக வேண்டி சூதாட்டம், அந்த சீட்டு விளையாடுறது சில நேரங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்ப இது விஷயத்துல அவங்கள்ட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான், இந்த ரெண்டுலையும் தீமை 90 நன்மை 10. தீமை 90 நன்மை 10. அதனால இதுல உங்களுக்கு நன்மை இருப்பது போன்று தெரிந்தாலும் அது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். இது மாதிரி சில கேள்விகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது விஷயமாக அதை பாராட்டியும் அல்லாஹ் என்ன செய்யறான், சில கேள்விகள் சொல்றான். பிறை என்ன செய்யுது, பிறை வந்து மறைகிறது, அகிலா பிறை சந்திரன் வளர்கிறது தேய்கிறது, இதுவெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறை என்பது வளர்வதும் தேய்வதும் அல்லாஹ் உங்களுக்கு நேரங்களையும் காலங்களையும் அறிவித்துக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்தின் கண்ணாடின்னு சொன்னாங்க. காலத்தின் கண்ணாடி பிறை மட்டும் இல்லைன்னு சொன்னா எல்லா காலம் நமக்கு சூரியமா போயிடும். சூரியனை ஃபாலோ பண்றவங்க என்ன செய்வாங்க, வருஷம் பூரா எல்லாம் ஒரே தேதி, ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர், டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். நமக்கு அப்படி இல்லை, எல்லா தேதிகளும் மாறுகிறது. ரமலானும் பக்ரீதும் வருஷம் மாறும். இந்த வருஷம் வர்ற பக்ரீது இப்ப 17ஆம் தேதி வருதுன்னு சொன்னா அடுத்த வருஷம் இந்த 17 வராது, தேதி மாறும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் நொடியும் நேரமும் என் வசத்தில் இருக்கிறது, என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் எப்ப சொல்றேன்னா அப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். இது மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லையா? குருட்டா மோகல ஏதோ ஒன்று எந்திரிச்சோம் கும்பிட்டோம் தொழுதோம் வணங்கினா இல்லை. இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள், முடிவு செய்ய வேண்டியது என் எஜமானன் தான் அப்படிங்கிற இந்த கேள்வியை எல்லாம் பாராட்டணும். இந்த கேள்வியை எல்லாம் பாராட்டணும். அதனால கேள்வி கேட்பதற்கு முன்னால் இந்த கேள்வியினால் எனக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை இருக்கிறதா என்னை யோசித்து கேள்விகளுக்காக அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய விளக்கங்கள், நம்முடைய கேள்விகள், சிந்தனைகள் அத்தனையும் மறுமைக்கு பயன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி